பஜாஜ் ஃபின்சர்வோட ஸ்மால் கேப் ஃபண்ட் என்எஃப்ஓ வருது. வர ஜூன் 27ல இருந்து ஜூலை 11 வரைக்கும். எல்லாரும் யோசிக்கலாம், ஸ்மால் கேப் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஆல்ரெடி இப்பவே ஆல் டைம் ஹைல இருக்குது. இந்த டைம்ல எதுக்கு இந்த ஸ்மால் கேப் ஃபண்டை என்எஃப்ஓவா விடுறாங்க அப்படின்னு எல்லாரும் யோசிக்கலாம். 2019ல 2000 கோடி மதிப்புடைய ஸ்மால் கேப் கம்பெனிக 253 கம்பெனி தான் இருந்தது. இதே 2024 டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா, 2000 கோடி மதிப்புடைய கம்பெனிகளோட எண்ணிக்கை 900. கிட்டத்தட்ட 4 மடங்கு எச்சாயிருக்கு. இந்தியா இப்ப 4வது பெரிய பொருளாதாரமா மாறிடுச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த டைம்லயே இப்ப 900 கம்பெனிங்க அப்படிங்கும்போது 2047ல வலது நாடா நம்ம இந்தியா மாறும்போது கிட்டத்தட்ட 5000 10,000 நிறுவனங்கள் இந்த ஸ்மால் கேப் நிறுவனங்கள் 2000 கோடி மதிப்புக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ இதுகளையெல்லாம் அவங்க பேஸா வச்சு தான், சரி இந்த டைம் ஸ்மால் கேப் என்எஃப்ஓக்கு வரலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம்க்கு உகந்தது கிடையாது. மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாம் எப்பவுமே ஷார்ட் டெர்ம் முதலீடுக்கு உகந்தது கிடையாது. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் அந்த மாரி லாங் டெர்ம் அதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, இப்போ இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் என்எஃப்ஓல இன்வெஸ்ட் பண்ணலாம்.